இந்த கேள்வி பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 15 ஆண்டுகளில் வட்டி வீதத்தில் இரட்டிப்பாகிறது எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஃபார்முலா தெரியும். R into T is equal to n minus 1 into 100. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணி பார்க்கலாம். என்ன கேட்குறா? வட்டி வீதம். அப்போ நமக்கு ஆர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் அப்படியே வச்சுக்கலாம். டைம் என்ன கொடுத்துருக்கான்? 15 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அப்போ 15 இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் ஒன். என்னன்றது மடங்கு. எத்தனை மடங்கு? 2 மடங்கு ஆகிறதுன்றாங்க. அப்போ 2 மைனஸ் 1 இன்ட்டு 100 எடுத்துக்கிறேன். இப்போ 2ல் 1 போச்சுன்னா அது 1 எல்லாருக்கும் தெரியும். இன்ட்டு 100. ஸோ 100 1ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எனக்கு 100 தான் வரப்போகுது. ரைட்டுங்களா? அப்போ இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆர் இன்ட்டு 15 இருக்குது. ரைட்டுங்களா? அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 100 டிவைட் பை 15 நம்ம எடுத்துக்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 3 5 2 5 10. ஸோ அப்போ 20 இருக்குது. ரைட்டுங்களா? 20 பை 3 என்ன வரும்? ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் 3 18 மிச்சம் 2 இருக்கு. 0 போட்டால் மறுபடியும் ஆர் 3 18. அப்போ 6.67% ஆன்சராக வரலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது எம்டிஎஸ் கேட்ட கொஸ்டின்ஸ். என்ன சொல்லியிருக்கான் பாருங்க. தனி வட்டி வீதத்தில் ஒரு தொகை 10 ஆண்டுகளில் 3 மடங்காக மாறுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றான். அதே வட்டி வீதத்தில் அது 7 மடங்காக மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 3 மடங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல 1 கழிச்சுக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்ப 2 வரும். அப்ப 7 மடங்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா அப்ப 7 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 6 வரும். ஸோ எவ்வளவு சம் போட வரணும். அப்போ 2 மடங்கு ஆகிறதுக்கு அது 10 ஆண்டுகள் எடுத்துக்குதுன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் 6 மடங்காக அது எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்குன்றது கேள்வி. இப்போ 2 6 மாதிரி இருக்கு. விச் மீன்ஸ் என்ன? 2 3ஆல மல்டிப்ளை பண்ணா 3 2 6 கிடைக்கும். அதே தான் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 10 3ஆல மல்டிப்ளை பண்ணா 30 ஆண்டுகள் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். என்ன கேட்குறான்? 5% தனி வட்டி வீதத்தில் ஒரு அசல் எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்காகும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ ஃபார்முலால பண்ணுவோம். RT is equal to n minus 1 into 100. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. இப்போ ஆர் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 5%. டைம் தான் கேட்டிருக்கான். ஈக்குவல் டு 4 மடங்கு அப்படின்னா 4 மைனஸ் 1 எனக்கு 3 கிடைக்கும். இன்ட்டு 100. ரைட்டுங்களா? இதை அப்படியே சிம்பிளை பண்ணுங்க. 1 5 5 2 5 10. அப்போ 20 இருக்கு. ரைட்டுங்களா? அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 20 3 20 60. ரைட்டுங்களா? அப்போ 60 ஆண்டுகள் ஆகும்ன்றது தான் சரியான பதில். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சிஹெச்எஸ்எல்ல கேட்டிருக்காங்க. ஒரு தொகை 12 ஆண்டுகளில் தனிவட்டி மூலம் 2 மடங்காகிறது. 2 மடங்கு நம்ம சொல்லியிருக்கோம். 2 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம். ரைட்டுங்களா? அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு 12 டைம்ஸ். ரைட்டா? அதே அசல் ரைட்டுங்களா 3 மடங்காக மாற 3 மடங்குனா 3 மைனஸ் 1 2ன்னு எடுத்துக்கிறேன். எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? 1 2ஆ மாதிரி இருக்கு. எதனால? 2ஆல மல்டிப்ளை பண்ணதுனால. ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம ரைட் ஹேண்ட் சைட்லயும் 2ஆல மல்டிப்ளை பண்ணா 12 24 ஆண்டுகள் ஆகும். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 20% வட்டி வீதத்தில் ஒரு தொகை எத்தனை ஆண்டுகளில் 5 மடங்காக மாறும்? ஃபார்முலா என்னங்க? ஆர் இன்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் 1 இன்ட்டு 100. ரைட்டுங்களா? ஸோ இதான் ஃபார்முலாங்க. ஸோ ஆர் எத்தனை பர்சன்ட் கொடுத்துருக்கான்? 20% இன்ட்டு டைம் எத்தனை ஆண்டுகள் நான் அவனே கேட்டிருக்கான். 5 மடங்காகும் அப்படின்னு சொன்னா நம்ம என்னன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5 போட்டோம்னா 5 மைனஸ் 1 எனக்கு 4 கிடைக்கும். இன்ட்டு 100. ரைட்டுங்களா? ஸோ இதை அப்படியே டிவைட் பண்ணுங்க. ஒரு 20 20 20 100. ரைட்டுங்களா? அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 5 20. அப்போ 20 ஆண்டுகள் ஆகும் அப்படின்றது தான் சரியான பதில். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை 8 ஆண்டுகளில் தனி வட்டியில் 2 மடங்காகிறது அப்படின்னா வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஃபார்முலா பாருங்க. ஆர் இன்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் 1 இன்ட்டு 100. ரைட்டுங்களா? ஸோ நம்மளுடைய ஃபார்முலா எழுதியாச்சு. என்ன கேட்குறான்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் தான் கண்டுபிடிக்க சொல்கிறேன். நான் ஆர் அப்படியே வச்சுக்கிறேன். டைம் வந்து பார்த்தோன்னா எத்தனை ஆண்டுகள்? 8 ஆண்டுகள் கொடுத்துருக்கான். n மைனஸ் 1 2 மைனஸ் 1 இன்ட்டு 100 நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆர் இன்ட்டு 8 இஸ் ஈக்குவல் டு 2ல் 1 போச்சுன்னா 1 தான். 1 இன்ட்டு 100 100 தான். ரைட்டுங்களா? ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 100 டிவைட் பை 8. இப்போ நம்ம 8ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்படியே வகுங்களேன். 10ல் எத்தனை 8 இருக்குது? ஒரு 8 இருக்குது. 8 போச்சுன்னா மிச்சம் 2 2 8 16 மிச்சம் 4 இருக்குது. ரைட்டுங்களா? புள்ளி வச்சு 0 போட்டிங்கன்னா 8 40. அப்போ 12.5% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
இந்த கொஸ்டின் பாருங்க, இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒரு அசல் 4 ஆண்டுகள்ல 1.5 மடங்காகிறது. அதாவது 3/2 ஃபிராக்ஷன்ல குடுத்திருக்கான். அதே அசல் 3 மடங்காக மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும்? ஸோ மடங்கு சம்னா என்ன சொன்னோம்? 1ன்றத வந்து கழிச்சுக்கணும். ரைட்டுங்களா? ஸோ 1.5 1.5ல நான் 1 கழிச்சேன்னா எனக்கு 0.5 வரும். ரைட்டுங்களா? ஸோ அந்த 0.5 தான் எனக்கு 4 ஆண்டுகள் எடுத்துக்குது. ரைட்டா? அதுக்கப்புறம் 3 மடங்காக மாற, அப்ப 3ல இருந்து 1 கழிச்சோம்னா எனக்கு 2 கிடைக்க போகுது. இது எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்றது தான் கேள்வி. பாருங்க 0.5 2ஆ மாறுது. எதனால? 4ஆல மல்டிப்ளை பண்ணா. அதே மாதிரி இந்த சைட்லயும், அதாவது ரைட் ஹேண்ட் சைட்லயும் நீங்க 4ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 16. அப்போ 16 ஆண்டுகள் ஆகும்ன்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ என்ன கேட்டிருக்கான்? ஜிடில கேட்ட கொஸ்டின் இது, எஸ்எஸ்சி ஜிடில. 10% தனி வட்டி வீதத்தில் ஒரு தொகை 3 மடங்காக மாற எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு அப்படின்றாங்க. நம்ம ஃபார்முலா எழுதலாம். R into T is equal to n minus 1 into 100. ரைட்டுங்களா? ஃபார்முலா நமக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன கொடுத்துருக்கான்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. ரைட்டா? எவ்வளோ காலம் டைம் தான் கேட்டிருக்கான். n minus 1 எத்தனை மடங்கு? 3 மடங்கு. அப்போ 3 minus 1 into 100. ரைட்டுங்களா? ஸோ 3ல 1 போச்சு 2 2 into 100 வருதுங்களா? 2 into 100. ரைட்டுங்களா? ஸோ 10 into t எடுத்துக்கிறேன். ஸோ 10 நான் கேன்சல் பண்ணிட்டான். அப்போ t என்ன கிடைக்குது? 2 into 10 தான் எனக்கு t கிடைக்குது. அப்போ 20 இயர்ஸ் என்பது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன கேட்டிருக்கான் பாருங்க. ஒரு தொகை 5 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் R into t is equal to n minus 1 into 100ங்க. ரைட்டுங்களா? ஸோ இது -1 இது இன்ட்டு 100. வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா ஆர் தான் கேட்டிருக்கான். டைம் எத்தனை கொடுத்துருக்கான்? 5 ஆண்டுகள்னு சொல்லி கொடுத்துருக்கான். எத்தனை மடங்கு? 2 மடங்கு ஆகுறது. அப்போ 2 - 1 1 தான். அப்போ டைரெக்டாக நான் 100னே எழுதிக்கிறேங்க. ரைட்டுங்களா? ஸோ 5ஆல் அடிக்கும் போது 1 5 5 2 5 10. அப்போ R is equal to 20% அப்படின்னு தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தனி வட்டியில ஒரு தொகை 20 ஆண்டுகளில் 3 மடங்காகிறது அப்படின்றான். அதே தொகை அதே வட்டி வீதத்தில் 5 மடங்காக மாற ஆகும் காலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். பார்க்கலாம். 3 மடங்காகிறது அப்படின்னா 3 - 1 நமக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். அப்போ 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா அது 20. ரைட்டுங்களா? 5 மடங்காக மாற ஆகும் காலம் எவ்வளவு? 5 மடங்குன்னா 5 - 1 4. என்ன தெரியுது? 2 4ஆ மாறி இருக்கு. எப்படி? 2ஆல பெருக்குனால. அதே தான் இந்த பக்கமும் நம்ம 2ஆல பெருக்குன்னா 2 20 40 40 ஆண்டுகள் ஆகும். Indus Classes